இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனிதர்கள் பேதுரு, பவுல் திருத்தூதர்களுடைய பெருவிழாவை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. ஊனுடலில் வாழ்ந்தபோது தமது இரத்தம் சிந்தி திரு அவையை நிறுவியவர்கள் இவர்களே. ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகி இறைவனின் நண்பர்களானவர்களும் இவர்களே. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, புனிதர்களான திருத்தூதர்கள் பேதுரு, பவுலுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நம் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை நாம் என்ன மனநிலையோடு அணுகுகிறோம் என்பதை இன்றைய நாளினுடைய திருவழிபாட்டின் வழியாக, இந்த புனிதர்களின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். நம் வாழ்க்கையை இந்த புனிதர்களோடு இணைத்து பார்த்து வேதனைகளை, வாழ்வில் வருகிற துன்பங்களை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை இவர்களின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவருடைய அருட்துணையை, உதவியை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் செபிக்கலாம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இந்த பெருவிழாவினுடைய இறை அருளை, ஆசிரை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற நம் குற்றம் குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக.
இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புலிபற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் 2 இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திரும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி.
எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இணையவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 17 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்குச் சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. வாரத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளில் நம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லா விதமான அச்சத்தினின்றும் மகனே, மகளே, நான் உன்னை விடுவிக்கின்றேன். உன் மனதிற்குள் இருக்கின்ற வருத்தம் என்ன? நீ எதனால் சோர்வுற்று கவலையோடு இருக்கிறாய்? எதை குறித்த ஒரு அச்சமும் கலக்கமும் உன் இருதயத்திற்குள் இருக்கிறது? கவலைப்படாதே. இந்த புதிய நாளில் நீ அடியெடுத்து வைத்திருக்கிற வேளையில் உனக்கான புதிய பாதைகளை நான் திறக்கின்றேன். நம்பிக்கையோடு இந்த நாளில் நீ அடியெடுத்து வை. நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் மகனே, மகளே, நான் உனக்கு வெற்றியை தருவேன். நீ கவலைப்படாதே, நீ அஞ்சாதே, நீ திகையாதே, எதை குறித்தும் வருத்தப்படாதே. எப்படி புனித பேதுருவையும் புனித பவுலடிகளாரையும் ஆண்டவர் திடப்படுத்தினாரோ, உறுதிப்படுத்தினாரோ, எல்லா சூழ்நிலையிலும் அவர்களோடு உடனிருந்து தேற்றினாரோ, மகனே, மகளே, உன்னையும் அதே ஆண்டவர், வாழும் கடவுள் தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார், எல்லா விதமான அச்சத்திலிருந்து உனக்கு விடுதலையை தருகிறார். நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைக்க ஆண்டவரை சிக்கென பற்றிக்கொள். அவருடைய திருவுளத்தை இந்த தெய்வீக பலியின் வழியாக ஒப்புக் கொடுத்து மன்றாடி வேண்டி செவி. இறைவன் நமக்கான கதவுகளை திறந்து நமக்கான பாதையை செம்மையாக்குகிறார். இந்த பாதையில் நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு பயணிக்க இறை வரங்களையும் ஆசீரையும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலையும் இன்றைய புனிதர்களுடைய பரிந்து பேசுதலையும் அன்னை மரியாளுடைய அரவணைப்பையும் காவல் தூதர்களுடைய இடைவிடா காவலையும் வேண்டி மன்றாடி செபிப்போமாக. ஆமீன். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லாவித நெருக்கடியினின்றும் அவரை விடுவித்து காத்தருளினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் திருத்தூதர்களான புனிதர்கள் பேதுருவும் பவுலும் நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிற இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. இன்றைய நாளினுடைய பெருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். தொடக்க காலத்தில் நம் திருச்சபையானது மிகுந்த துயரத்திற்குள்ளும் அதிகமான கொடுமைக்குள்ளும் உள்ளாகி இருக்கிறது. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி சித்திரவதை செய்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஏரோது திருச்சபையினுடைய மக்களை கொடுமைப்படுத்தினான் என்று முதல் வாசகம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் திருத்தூதரான யாக்கோபுவை வாளால் வெட்டி அவரை கொலை செய்தான் என்றும் விவிலியம் சான்று பகர்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பேதுருவையும் அவன் கைது செய்து சிறையில் அடைத்து வைக்கிறான். அந்த சிறைச்சாலையில் 16 படை வீரர்களை நிறுத்தி அவருக்கு காவலாக வைக்கிறான். அந்த சிறைக்கூடமானது எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது என்றால், மிகப்பெரிய ஒரு இரும்பு கதவு, திறக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய இரும்பு கதவு இருக்கிறது. அதனுள் முதல் காவல் நிலை, 2ஆம் காவல் நிலை என்று சொல்லி பல காவல் நிலைகளை உள்ளே வைத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. புனித பேதுரு என்னவோ தேச துரோகம் செய்த மாதிரியும் கொலை குற்றம் செய்த மாதிரியும் அவருக்கு இப்படிப்பட்ட உட்கட்டமைப்பு பாதுகாப்பு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிந்தித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதனாலும்
இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் எடுத்துச் சொல்லி திருமுழுக்கு கொடுப்பதினாலும் மீட்பின் பிள்ளைகளாக அவர்களை எல்லோரையும் வழி நடத்துவதினாலும் வந்த ஆபத்து தான் இந்த சிறைச்சாலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பிரியமானவர்களே இன்றைய நாளுக்கான முதல் செய்தி அழகாக சொல்லப்படுகிறது. பேதுரு சிறையில் வாடி அவர் துன்புற்றிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டி செபித்தது. ரொம்ப அற்புதமான வார்த்தை. இந்த இறைவார்த்தை பகுதியை நான் வாசித்து பார்க்கும்போது என் மனம் அதிகமாக அதை தொட்டது. ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, கொடுமைகளை அனுபவிக்கும் போது திருச்சபை அவர்களோடு உடன் இருக்கிறது. எப்படி உடன் இருக்கிறது? தங்களுடைய ஜெபத்தின் வழியாக அவர்களோடு உடன் இருக்கிறது. ஜெபம்தான் ஆறுதலை கொடுக்கும், ஜெபம்தான் நம்பிக்கையை கொடுக்கும், ஜெபம்தான் அடுத்த அடியை வைப்பதற்கான துணிவை நமக்குள் தரும். நமக்கான பாதைகளை ஆண்டவர் ஜெபத்தின் வழியாக திறப்பார். அதை அழகாக உறுதி செய்கிறது. பேதுரு துன்புறுகிற போது திருச்சபை தன் ஜெபத்தின் வழியாக அவருக்கு துணையாக இருந்தது. நம்முடைய திருச்சபையில, அன்பியங்கள்ல, பங்கு திரு அவையில யாராவது துன்புற்றால், வேதனையில் இருந்தால், வருத்தத்தில் இருந்தால் நாமும் நம்முடைய உடனிருப்பை ஜெபத்தின் வழியாக முதலில் வெளிப்படுத்தணும். அவர்களோடு உடன் இருக்கணும். நம்முடைய ஜெபத்தில் யாரோ ஒருவர் இறந்து விட்டார் பங்குல, உடனடியாக அவரை சந்தித்து அந்த இடத்திலே ஒரு ஜெபத்தை மேற்கொள்ளக்கூடிய முயற்சியை நாம செய்யணும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் சிறையில் அவர் துன்புற்று கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அந்த சிறைச்சாலைக்குள் வருகிறார். ஒரு அற்புதமான நிகழ்வு இது. 2 படை வீரர்கள் சங்கிலியால் கட்டி பேதுருவினுடைய இடப்புறம் ஒருவரும் வலப்புறம் ஒருவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். 2 பக்கமும் ஆட்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க சங்கிலியால கட்டிக்கிட்டு. பேதுரு உறங்கிக் கொண்டிருக்கிறார் கட்டப்பட்ட சங்கிலிகளோடு. ஆண்டவரின் தூதர் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்று பேதுருவை தட்டி எழுப்பி எழுந்திரு என்று சொல்லுகிறார். எழுந்திரு, புறப்படு என்று சொல்லி அவரை ஊக்கப்படுத்துவதை பார்க்கிறோம். இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த ஆண்டவரின் தூதர் வந்து நின்ற அந்த இடம் முழுவதும் ஒளிமயமா இருந்தது. உடனடியாக அந்த கட்டப்பட்டிருந்த விலங்குகள் எல்லாம் கடன்று விழுந்தன. பேதுரு எழுந்தார், அந்த திருத்தூதரோடு உடன் நடந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. முதல் காவல் மாடம், 2வது காவல் மாடம், பிறகு இரும்பு கதவு தானாகவே திறக்கப்பட்டது. விடுதலையை பெற்றார். பிரியமானவர்களே, ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருக்கும் போது ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி உங்களை பாதுகாக்கின்றார். உங்களுக்கான பாதையை அவர் திறக்கின்றார். நீங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட துயரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து நமக்கு விடுதலையை தருகின்றார். அதைத்தான் இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் எல்லா விதமான அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து ஆண்டவர் அவரை விடுவித்து காத்தார். அற்புதமான இறைவார்த்தை. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாமும் கூட கடவுளோடு இணைந்து நம்பிக்கையோடு செபிக்கிற போது நம் தடைகள் உடையும், நமக்கான பாதைகள் திறக்கும். 2வது செய்தி, நம்ம செபிக்கும் போது எந்த தடை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். இதற்கு பேதுரு ஒரு மிக பெரும் சாட்சி. 3வது செய்தி அதுதான். அவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். ஆண்டவர் தன் வான தூதரை அனுப்பி, அவர் சொல்றார் பாருங்க, சான்று பகர்கிறார். சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு, அவர் விடுதலையான பிறகு சான்று பகர்கிறார். ஆண்டவர் தன் வான தூதரை அனுப்பி
யூத மக்கள் எதிர்பார்த்தது எதுவும் நிகழாதவாறு அவர் என்னை காத்தார். இதை நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். எந்த குடும்பத்தில் ஜெபம் இருக்கிறதோ, எந்த மனிதர் கடவுளோடு இணைந்து ஜெபிக்கிறாரோ, அந்த மனிதரை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தன் வான தூதர்களின் வழியாக அவர் புடை சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறார். மீண்டும் பதிலுரை பாடல், இந்த நாளினுடைய பதிலுரை பாடல். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். பாருங்க, எவ்வளவு அற்புதமான இறைவார்த்தை. தன் தூதர்கள் சூழ்ந்து நின்று காத்திடுவார்கள். நம்முடைய இந்த திருப்பலியை காணுகிற ஒரு சகோதரி மிக வருத்தத்தோடு பதிவிட்டிருந்தார். நான் ஆண்டவரை சிக்கென பற்றி கொண்டிருக்கிறேன், எப்பொழுதுமே ஜெபத்தில் இணைந்திருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே, என்னுடைய மகளை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரே, 18 வயசிலேயே என் மகள் இறந்து போனாலே என்று சொல்லி மிக வருத்தத்தோடு ஒரு பதிவை போட்டிருந்தார். அந்த செய்தியை படிக்கும் போது என் மனது மிகுந்த வருத்தத்திற்குள்ளானது. ஆனால் கடவுளுடைய திருவுளம் என்ன, சித்தம் என்ன என்பது நமக்கு தெரியாது. கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நாம நினைக்கிறத விட, கடவுள் எனக்கான வேற ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவருடைய திட்டம் வெளிப்படும். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் இணைந்திருந்தால், கடவுளோடு இணைந்திருக்கிறீர்கள் என்றால், அந்த திட்டம் நிச்சயமாக உங்களில் வெளிப்படும் என்பதில் ஐயமில்லை. புனித பவுலடிகளாருடைய வாழ்க்கை இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் அழகாக வெளிப்படுத்துகிறது. நான் இப்பொழுது என்னை பலியாக படைக்கின்றேன். அழகா சொல்றார் பாருங்க, என்னை பலியாக ஆண்டவருக்கு படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். பாருங்க, எவ்வளவு மன நிறைவோட ஆண்டவருடைய இல்லத்தில் அல்லது ஆண்டவரோடு போய் இணைகின்ற அந்த பிணைப்பை அழகாய் வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், அதை நான் வெற்றிகரமாக முடித்து விட்டேன். ஆண்டவருடைய திருவுளம் நிறைவேறிவிட்டது. நான் என் விசுவாசத்தை உறுதியாயிருந்து காத்துக்கொண்டேன். எவ்வளவோ துன்பங்கள், இடர்பாடுகள், வேதனைகள், கொடுமைகள், சித்திரவதைகளை நான் அனுபவித்தேன். எல்லா விதமான அச்சத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை பத்திரமாய் பாதுகாத்தார். எல்லா விதமான துன்ப துயரங்களிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தருளினார். நான் நல்லதொரு ஓட்டத்தை முடித்து விட்டேன். இனிவே மன நிறைவோடு நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன். பாருங்க, அவர் எத்தகைய துன்பத்தை அனுபவித்தார். ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, பேதுரு மட்டும் இல்லை, பவுலடிகளாரும் துன்பத்தில் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்திருக்கிறாரு. சிங்கத்தின் வாயிலில் நான் இருந்தேன். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தில் அவர் இருந்திருக்கிறார், துன்பத்தில் அவர் இருந்திருக்கிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தருளினார். தீங்கு அனைத்திலும் இருந்தும் அவர் என்னை பாதுகாத்தார். ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். எனவே நான் விண்ணரசில் நிச்சயமாக பங்கு பெறுவது உறுதி என்பதை அழகாக எடுத்து சொல்லுகிறார். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் பேதுருவை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று சொல்லும்போது, பிரியமானவர்களே, பேதுரு எத்தகையதொரு மாட்சியை கடவுளுக்காக வெளிப்படுத்த போகிறார், ஆண்டவருடைய மகிமையில் அவர் பங்கு பெறப் போகிறார் என்பதை முன்குறித்து இந்த இறைவார்த்தையானது பகிரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பவுலடிகளார் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பல இடங்களுக்கு சென்று அறிவித்து ஒரு நற்செய்தியின் தூதுவராக திகழ்ந்தாரோ, இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசுவோடு உடனிருந்த பேதுரு, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஒரு அற்புதமான நிகழ்வு தொடக்க கால
திருச்சபையில் வழக்கமாக புனித பேதுருவை பற்றி சொல்லப்படுகிறது. பாரம்பரிய கதை. பேதுருவனுடைய பணிகள் என்பதில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஏட்டில் இந்த கதையானது இடம்பெற்றிருக்கிறது. கிபி 64 நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று அழித்து கொண்டே இருக்கிறான். இந்த சூழ்நிலையில்தான் பேதுருவை எப்படியாவது கைது செய்து கொள்ள வேண்டும் என்கிற சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இருந்த விசுவாசிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டு பேதுருவை சொல்றாங்க, நீங்க திருச்சபைக்கு ரொம்ப முக்கியம், அதனால எப்படியாவது இந்த இடத்திலிருந்து தப்பி ஓடி போயிடுங்க, அப்பதான் இந்த திருச்சபையை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ஒரு நெருடல் இருந்தாலும் கூட பேதுருவும் இந்த விசுவாசிகளுடைய சொற்களை கேட்டுக்கொண்டு, சொல் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்கிறார். ரோமையிலிருந்து இரவோடு இரவாக அவர் வெளியேறுவதற்காக ஓடுகிறார். அப்படி அவர் பயணப்படுகிற தருணத்தில் அந்த இரவில் யாரோ ஒருவர் வெகு தொலைவில் புனித பேதுருவை நோக்கி நடந்து வருவதை அவர் பார்க்கிறார். அருகில் செல்ல செல்ல அந்த மனிதர் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார். அருகில் அவர் நெருங்க நெருங்க இயேசு ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு எதிரே வருவதை பார்த்த உடனே உடைந்து போகிறார், உறைந்து போகிறார். நிலை குலைந்து, என் ஆண்டவரே, நீ சிலுவை சுமந்து கொண்டு எங்கே செல்லுகிறீர்? நான் சிலுவை சுமந்து கொண்டு ரோமைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீ இந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறாய், நான் இந்த இடத்தில் சிலுவையில் உயிர் விடப் போகிறேன், மீண்டும் உயிர் விடப் போகிறேன் என்று சொன்ன உடனே உள்ளம் குத்தப்பட்டவராய் மீண்டுமாய் திரும்பி அவர் ரோமைக்கு செல்லுகிறார். அந்த இடத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பங்களை போராட்ட குணத்தோடு சந்திக்கிற வாழ்வு. துன்பங்களை கண்டு அஞ்சுகிற வாழ்வு அல்ல, சாவை கண்டு பயப்படுகிற வாழ்வு அல்ல. மாறாக துன்பத்தில் போராடி சவாலோடு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இறைவனுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்வு. அதற்கான வரம் வேண்டி இந்த நாளிலே செபிப்போம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த திருத்தூதர்களைப் போல நாமும் வாழ்வோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென்.
காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோ உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வையெல்லாம் உடைமையெல்லாம் உம்பளி பொருளாயாக்கிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோ உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வையெல்லாம் உடைமையெல்லாம் உம்பளி பொருளாயாக்கிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவாய், பலி பொருளாயை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பலி பொருள்களோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதா. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுலப்பணி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சியுள்ளோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகையை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலால் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசியை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பேதுரு கிறிஸ்துவுக்காக சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு தன் இரத்தம் சிந்தி உயிரை கொடுப்பதற்கு முன்வந்தார். பவுலடிகளார், நான் நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டேன், மன நிறைவோடு என் ஆண்டவருடைய மீட்பில் பங்கு பெற தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி கடவுளுடைய திருவுளத்தை இம்மண்ணுலகில் வெற்றிகரமாக நிறைவேற்றியவராக தன்னை முன்னிறுத்துகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிறிஸ்தவ கடமை இருக்கிறது என்றால், நாமும் நற்செய்தியின் தூதுவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக திகழ வேண்டும். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ முன்வர வேண்டும். அதற்கான அருட்துணையை வேண்டி தூய ஆவியினுடைய வல்லமையை இவ்வேளையில் இறைஞ்சுவோம். இந்த காணிக்கைகளோடு நம்மையும் சரணாகதியாக்கி இறை அருளை பெற மன்றாடுவோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகோளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் பெருவிழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிற திருத்தூதர்களான புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பெருமகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உறவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. கன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. கன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே, எல்லாம் இறையன்பே, எதிலும் நிறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. பேதுரு இயேசுவிடம், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்றுரைத்தார். அதற்கு இயேசு, நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினான். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன், திருத்தூதர்களான புனிதர்கள் பேதுரு, பவுல் எனும்
திருத்தூதர்களுடைய மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமீன். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. ஆமீன். திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம்.